இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னர் கன்வர்சன் மிஷன் இறைவனின் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்று இணைச்சட்டம் 22ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை தியானிப்போம். வழியோரமாய் மரத்திலோ தரையிலோ குஞ்சுகள் அல்லது முட்டைகள் மேல் தாய் உட்கார்ந்து கொண்டிருப்பதையும் கண்டால் குஞ்சுகளோடு தாயை பிடிக்காதே, தாயை போகவிடு, குஞ்சுகளை உனக்கென எடுத்துக்கொள், அப்போது உனக்கு நலமாகும், நீ நெடுநாள் வாழ்வாய். கூட்டின் மீது தாய்ப்பறவை கற்பிப்பது 2 முக்கியமான பாடங்கள். 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? வழியோரமாய் மரத்திலோ தரையிலோ குஞ்சுகள் அல்லது முட்டைகள் மேல் தாய்ப்பறவை உட்கார்ந்து கொண்டிருப்பதை கண்டால், இந்த தாய்ப்பறவை தன்னுடைய முட்டாள்தனத்தினாலும் சோம்பலினாலும் அலட்சிய மனப்பான்மையினாலும் வழிப்போக்கர்களுக்கு மிகவும் எளிதாக கைக்கு எட்டுகிற இடத்தில் கூடு கட்டியுள்ளது. தாய்ப்பறவை கவனமாக இருக்கவில்லை. அது கூடு கட்டுவதற்கு எளிதான பாதையை தேர்ந்தெடுத்ததினால் தன் குஞ்சுகளை இழக்க நேரிடுகிறது. இந்த தாய்ப்பறவை வழிப்போக்கர்களுக்கு கைகளுக்கு எட்டாத இடத்தில் மரத்தில் உயரமான இடத்தில் கூடுகளை அமைத்து குஞ்சுகளை பொறித்து வளர்த்து இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டு இருக்காது. இதிலிருந்து என்ன பாடம் படிக்கிறோம்? இன்று பெற்றோர்களும் இதைத்தான் செய்கிறார்கள். மிகவும் கவனக்குறைவாக அலட்சியமாக தங்கள் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் வழியில் வைக்கப்படுகிறார்கள். அதனால் ஆபத்துக்கு உள்ளாகிறார்கள். எவ்வாறு எனில், பிள்ளைகள் தன் போனில் என்ன இணையதளம் வலைத்தளம் பார்க்கிறார்கள் என்பதை கவனிப்பதும் இல்லை, கண்டிப்பதும் இல்லை. அந்த தாய்ப்பறவை வழிப்போக்கர்களுக்கு எட்டாத உயரத்தில் கூடு கட்டி இருந்தால் குஞ்சுகளுக்கு இந்த நிலை ஏற்பட்டு இருக்காது, இழந்திருக்கவும் வேண்டாம். இதனால் பெரும் விலை கொடுக்க நேரிட்டது. பெற்றோர்கள் தம் குழந்தைகளை கவனிக்காமல் கண்டிக்காமல் இருந்துவிட்டால் அவர்கள் போனில் செலவிடப்படும் நேரத்தை குறித்தோ போனில் என்னென்ன கேம்கள் விளையாடுகிறார்கள் என்பதை கவனிக்காமல் இருந்தால் பிசாசு விலை மதிப்பற்ற உங்கள் குழந்தைகளை, உங்களுடைய பிள்ளைகளை கொள்ளையடித்து சீரழித்து விடுவான். இதனால் நம் பிள்ளைகளை கவனிப்போம், கண்டிப்போம். வீணான ஆபத்திலிருந்து நம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வோம். பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிப்போம். 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், தாயை போகவிடு, குஞ்சுகளை உனக்கென எடுத்துக்கொள், அப்போது உனக்கு நலமாகும், நீ நெடுநாள் வாழ்வாய். தற்செயலாக பறவையை தன் குஞ்சுகளோடு முட்டைகளோடு இருப்பதை கண்டால் பறவையை போகவிடு, அதற்கு எதுவும் தீங்கு செய்யாதே. இந்த சிறிய கட்டளையை கடைபிடித்தால் எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தம்! பெரிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக நம் இறைவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இந்த சிறிய விஷயங்களிலும் நாம் அவருக்கு கீழ்ப்படிய விரும்புகிறார். இந்த சிறிய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு நலமாகும், நீடிய ஆயுளை தந்து அவர் ஆஸ்வதிக்கிறார். ஒரு நிமிடம் சிந்திப்போம். இன்று நம் வாழ்க்கையில் என்ன சிறிய விஷயங்களுக்கு கீழ்ப்படியாமலும் மீறல்களையும் பாவங்களையும் செய்து பெரிய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம். இன்று மனம் வருந்துவோம், திருந்துவோம். இயேசு சொல்கிறார், தாளந்து ஓமையின் மூலம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துகிறேன், தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். சிறு பிள்ளைகள் முதல் பெரிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வரை இணையதளத்திலும் வலைத்தளத்திலும் அடிமையாகி பிசாசின் வலையில் சிக்கி சின்ன பின்னமாக தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும், விடுதலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நான் ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறிய விஷயத்தில் பிரமாணிக்கமாக இல்லாமல் அஜாக்கிரதையினாலும் அலட்சியத்தினாலும் உம்முடைய பெரிய ஆசீர்வாதங்களையும் அருளையும் இழந்துவிட்டோம். தேவனே, மன்னியும். நாங்கள் சின்ன விஷயத்திலும் நம்பிக்கையோடு உரியவர்களாய் இருந்து இறையேசுவின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் பிள்ளைகளாக வாழ வளர எங்களுக்கு உதவி தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடம் வேண்டுகிறோம். ஆமென்.